ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டெய்லி வேர்க்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஆஃபீஸ் போறவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து இதை ரொம்ப 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம ரெடி ஆகுற மாதிரி நம்ம மேக்கப் போடுற மாதிரி ஒரு லுக் தான் இது. ஸோ இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா மினிமல் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. அது வந்து எல்லாமே ஒரு 200க்கு அந்த 100 ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட், 75 ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி இதுக்கு நான் இன்னைக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர், லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். லென்ஸ் வந்து ஃப்ரெஷ் லுக்ல இருந்து பியூர் ஹேசல் தான். என்னோட கண்ணுக்கு வந்து அது கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ இனி வேற நிறைய ஷேட்ஸ் ட்ரை பண்ணிட்டு நான் அதை உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். லென்சஸ் வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். பேஸ்க்கு வேற எதுவும் இல்லை, மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஐப்ரோஸ் வந்து ரொம்ப மஸ்ட் நம்மளோட ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது ஒரு மல்டி யூஸ் ப்ராடக்ட். ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்குலர் ப்ரஷ் ஏதாவது வச்சு ஐப்ரோ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பிளாக் வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப லைட் ஹேண்டடாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக இதில் பேனில் டச் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு வாட்டி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஐப்ரோஸோட மிடில் போயிட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். பிளாக் கலர் வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரௌன் கலர்லேயே யூஸ் பண்ணி பழகிட்டவங்க ரொம்ப லைட் ஹேண்டடாக பார்த்து யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். உங்கள் ப்ரஷ்ல இருந்த எல்லா ப்ராடக்டையும் இந்த செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ல எதுவுமே இல்லாமல் வெறும் லைட்டாக ஒரு டிண்ட் மட்டும் இருக்கும், அந்த டிண்ட் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலர் ஐ ஷேடோ இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம மல்டி யூஸ் பண்ணலாம். டெய்லி வேர்க்குள்ள லுக், ஒரு எவ்ரிடே லுக். அப்போ எவ்ரிடே லுக்னா நம்ம ரொம்ப ஹெவியாக எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்குறவங்களுக்குலாம் ஏதோ மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படி தெரியாத அளவுக்கு இருக்கணும்னா இது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வச்சு இது வந்து வெட் அண்ட் வைல்ட்னு சிங்கிள் ஐ ஷேடோஸ். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப லாங் ரனுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நல்ல மல்டி டாஸ்க் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஐலைனர் வந்து இன்னைக்கு லாக்மியில் இருக்க ஐலைனர் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸும் உங்களுக்கு வந்து 90 to ஒரு 120க்குள்ளே உங்களால் வாங்க முடியும். ஸோ இதுவும் 30 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது வரைக்கும் இது காலியாகாது, ட்ரை ஆகாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு எவ்ரிடே லுக்குங்கிறனால ரொம்ப எதுவுமே ஹெவியாக பண்ண போகிறது கிடையாது. ஐ ஷேடோஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அது எதுவுமே நம்ம கவரும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து எவ்ரிடே லுக் தானே, நோ ப்ராப்ளம். அப்படி ஒரு வேளை ரொம்ப ஹெவியாக டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ஏதாவது ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு யூஸ்வலி தேவைப்படலை. இப்போ வந்து நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணலாம். ஐலைனரும் அப்படிதான். நீங்கள் வந்து செகண்ட் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அந்த இதில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஐலைனர் உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே இருக்கும். ஒரு ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த ஐலைனரும். ஓகே, நீங்கள் அதே வந்து நீங்கள் ஒரு ஐலைனருக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஐலைனரோட ப்ரஷ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேர்டு டு அதர். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான லைன் வர மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு இது பழகிடும். ஸோ ஐலைனர் பொறுத்த தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் ஐலைனர் வந்து ரொம்பவே சூப்பராக போட முடியும். ஸோ நான் இன்னைக்கு ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு.
அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸஸ்ல இருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். நான் காஜல் பத்தியும் ஒரு தனி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணலன்னா செக் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல இருக்க ஒரு சூப்பர் காஜல். உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நைக்கால் அவைலபிளா இருக்கும். மற்றபடி சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு லோக்கல் ஷாப்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காஜலை நான் இப்போ என்னோட வாட்டர் லைன்லயும் கொஞ்சம் வெளியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன் என்னோட 2 கண்ணில். இந்த காஜல் வந்து கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம், கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு இந்த காஜல் ஜென்ரலி இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சில் வாங்கலாம். 175 நினைக்கிறேன் எம்ஆர்பி. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க காஜல் எல்லாமே ரொம்ப நேரம் எல்லாம் வந்து அப்படியே வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃபாக இருக்காது. இன்னொரு டிப் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரீம் ப்ராடக்ட் மேலே இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ராடக்ட், அதாவது ஒரு பிளாக் கலர் ஆர் டார்க் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ எடுத்துட்டு சேம் நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண அதே ப்ரஷ்ல லைட்டா பிளேஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து வெறும் ஐலைனரும் காஜலும் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோட ஃபேஸ். ஆனால் வந்து அந்த ஐ லுக் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு வேற லெவல் ஒரு சேஞ்ச் தெரியும் நம்மளோட ஃபேஸில். க்ரோசரி, நம்மளோட காஜல், ஐலைனர், இந்த 3 ப்ராடக்ட்டை வச்சு நம்ம இவ்வளோ ஐ மேக்கப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கு மேலே வேற எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. 4th ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு பவுடர் வச்சிருக்கேன், ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சிருக்கேன் ஃபிட்மில இருந்து. நான் யூஸ்வலி பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இவ்வளோதான். இதுவும் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். சில நேரம் அதுவும் அப்ளை பண்ண முடியாது, லிப் டின்ஸ் ஏதாவது இல்லை லிப் பாமோட வந்து என்னோட மேக்கப் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. இல்லை சில பேருக்கு வந்து லைட் கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணலாம், ஆயில் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த பவுடர் மேப்லின் ஃபிட்மில இருந்து. இதோட எம்ஆர்பி வந்து 199. ஸோ இது உங்களுக்கு 150 அரௌண்ட்லேயே உங்களுக்கு வாங்க முடியும். எப்போவுமே இது வந்து ஆஃபரில் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அந்த லைட்டாக அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலி ரொம்ப அப்படியே மேட் ஃபினிஷை விட எனக்கு கொஞ்சம் க்ளோயாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கிறனால நான் யூஸ்வலி பவுடர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு வீடியோக்காகவும் நான் வந்து இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த பவுடர் இன்னைக்கு ஜஸ்ட் இதில் இருக்க ஸ்பஞ்ச் வச்சு, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பவுடரை போட்டு நல்லா இப்படி டேப் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க உங்களோட ஃபேஸில். அப்போ அது வந்து உங்கள் மேக்கப்புக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா, என்னோட நெத்தி வந்து ஆயிலியாகவும் என்னோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்லையும். என்னோட நெத்தியை நான் வந்து அப்படி செட் பண்ணுறேன். ஓகே, 90% கம்ப்ளீட். லாஸ்ட் ஸ்டெப், இதுவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பவுடரும் அப்படிதான். இதில் எல்லா ஸ்டெப்புமே வந்து சில பேர் வந்து காஜல் அப்ளை பண்ண மாட்டாங்க, வெறும் ஐலைனரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து ஐலைனரும் மஸ்காராவும் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மஸ்காரா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தது தான். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுனாலும் இன்க்ளூட் பண்ணலாம், எது வேணுனாலும் நம்மளும் இருக்கலாம். இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னோட லிப்ஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு இதுவும் ரொம்ப உங்களுக்கு லோக்கல்லே அவைலபிளாக இருக்கும், எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் இந்த LE18 லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அதுலேருந்து இதோட ப்ரைஸ் வந்து 75-90 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்க கிடைக்கும். இது வந்து இதோட ஷேட் வந்து பிங்க் கிஸ் அப்படின்னு ஒரு ஷேட். இது ஒரு நல்ல ஒரு பிங்க், ஒரு மூவி பிங்க் மாதிரி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ அது இன்னைக்கு லைட்டாக ஜஸ்ட் இப்படி கையில் எடுத்து
அவ்வளோதான். லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ளஷ்ஷாவோ ஐஷேடோ ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி க்ரீமி லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து க்ரீமியாக இருக்க லிப்ஸ்டிக் தானே ரொம்ப சூட் ஆகும். ஸோ இதிலே வந்து இன்னொரு ஆப்ஷன், இந்த லிப்ஸ்டிக் வந்து 3 to 4 hours உங்களுக்கு இருக்கும். லாங் லாஸ்டிங் எல்லாம் கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் மீல்லையே இது வந்து போயிடும். ஓகேவா, நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஆயிலி ஃபுட்டெல்லாம் இருந்தால் கம்ப்ளீட்டாக இது போயிடும். உங்கள் லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி இல்லை வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்காக நான் இன்னொரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். இது என்னன்னா லாக்மேலேருந்து. இதோட எம்ஆர்பி வந்து 290 சம்திங். ஆனால் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 250 அரௌண்ட்க்கு கிடைச்சிரும். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கூட லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அந்த ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்ட் மேட் ஃபினிஷாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக க்ளாஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது. ஸோ இதுவும் நிறைய போட வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக போட்டு டேப் பண்ணால் போதும். இதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அதை விட ஸ்டே இது நிறைய இருக்கும். இதோட ஷேட் வந்து நியூட் பிங்க். இதோட ஷேட் நான் வந்து ஒரு பொட்டு வச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இதுதான் இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக். ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த லுக்கை வந்து ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இது வந்து இந்த டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு பேஸ் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல இல்லையா. ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்டர் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் போட்டிருக்கோம். தென் வந்து நம்ம ஐ மேக்கப் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில் போகும். ஸோ அதுக்கு நல்லா இருக்கும். லிப்ஸ்டிக் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ரொம்ப ஒரு 5 minutesலேயே வந்து இந்த மேக்கப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கு பண்ணனாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.